ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா பரட்டி எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாம் நல்லா பரட்டி விட்டுடலாங்க. கையால் நல்லா பரட்டி விட்டுருவோம். இதில் தண்ணியோ எண்ணெயோ எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம பரட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி நல்லா வந்துடும். அதனால தண்ணியோ எண்ணெயோ எதுவும் ஊற்ற வேண்டாங்க. கையால் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாங்க இந்த உருளைக்கிழங்கு. இது பரட்டு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும். அதனால் கையால் நல்லா பரட்டிக்குங்க. எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி மசாலா பிடிக்கிற மாதிரி பரட்டி வச்சிடலாங்க. பரட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்புக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் நல்லா காஞ்சோடனே அதில் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுறலாங்க. நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருவோம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இது நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து பரட்டி விட்ருங்க. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றலை, ஆயில் அதிகமாக ஊற்றலை. அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து பரட்டி விட்ருங்க. நல்லா பரட்டி விட்டு இது ஒரு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். எடுத்துவிட்டு மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்ருங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் கரியாமல் வருங்க. இல்லைன்னா பரட்டி விடாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல கருன்னு கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. பார்த்திங்களா உருளைக்கிழங்கு நல்லாவே வந்துருச்சு. இதை மறுபடியும் எடுத்து நல்லா கிளறி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே கலரும் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.